Hi everyone, welcome to Physicraft EDU. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்ப்போம்னாக்கா ஆக்சலரேஷன் டாபிக் பார்க்கலாம். ஆக்சலரேஷனா என்ன அப்படின்னா வெறும் ஸ்பீட் இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆக்சலரேஷனா அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் இல்லை. இன்னும் ஸ்பீட் இன்க்ரீஸ் மட்டுமே நமக்கு வந்து ஆக்சலரேஷன் வராது. ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வெலாசிட்டி அப்படின்னா எவ்வளோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, என்ன டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது சேர்த்து தான் நம்ம வந்து வெலாசிட்டி அப்படின்னு. ஓகேவா? இப்போ வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ்ல நமக்கு வந்து ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ், ஸ்பீட் சேஞ்ச், டைரக்ஷன் சேஞ்ச் இருந்தா. செகண்ட் வந்து ஸ்பீட் கான்ஸ்டன்டா வச்சிருப்போம், டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். தேர்ட் வந்து ஸ்பீட் கான்ஸ்டன்டா மட்டுமே வச்சிருப்போம். ஓகேவா? இப்போ எந்த கண்டிஷன் நமக்கு வந்து ஜீரோ ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது ஸ்பீடும் இன்க்ரீஸா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும், அதே சேம் டைம் வந்து டைரக்ஷனும் கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அங்க ஜீரோ ஆக்சலரேஷன் இருக்கும். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிசிக்ராஃப்ட் இடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.